மிஸ் வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். நான் பியூட்டி தெரபிஸ்ட் வசுந்தரா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ட்ரீட்மெண்ட். ஏன்னா இப்போல்லாம் 25 வயசுலேயே எனக்கு வயசாயிடுச்சுன்னு சொல்கிறவங்க தான் அதிகமாக இருக்காங்க. ஏன்னா ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது, நிறைய நேரம் ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கு, நிறைய நேரம் கம்ப்யூட்டரில் இல்லைன்னா ஃபோன்ஸில் இருக்க வேண்டியிருக்கு. ஸோ ரொம்ப நமக்கு ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது குறைக்கிறதுக்கு தான் இன்றைக்கி நம்ம ட்ரீட்மெண்ட்டை பண்ண போகிறோம். இது ஒரு ஆன்டி ஏஜிங் ட்ரீட்மெண்ட். இதில் ஒரு லூமி ஸ்பா அப்படின்னு ஒன்று, இன்னொன்று கேல்வானிக். இது ரெண்டும் ஒரு ப்ரொஃபஷ்னல் ட்ரீட்மெண்ட். இதை எப்படி செய்கிறோன்னு பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் யூஸ் பண்ணுறது ஒரு மிஸ்ட் வாட்டர், பியோர் வாட்டரால் மிஸ்ட் பண்ணுறேன். கண்ணு மூடிக்கோங்க. நம்ம ஸ்கின்னை டெஸ்ட் பண்ணும்போது பார்த்தா நிறைய பேருக்கு நீர் சத்து ரொம்ப கம்மியாக இருக்கும். சில பேருக்கு ரொம்ப வேர்வை அதிகமாக இருக்கும், அவங்களுக்கு கொஞ்சம் வாட்டர் இருக்கும். பட் நிறைய பேருக்கு நீர் சத்து குறைவாக இருக்கும். அப்பப்போ இந்த மாதிரி நம்ம மிஸ்ட் பண்ணிக்கலாம். மிஸ்ட் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணால் அந்த மாய்ஸ்சரை அப்படியே தக்க வச்சுக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நான் மிஸ்ட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக நான் செய்ய போகிறது என்னென்னா லூமி ஸ்பா. ஸோ இந்த லூமி ஸ்பா ஒரு சிலிக்கான் ஹெட் உள்ள ஒரு ஸ்பா டிவைஸ். இதில் நான் கொஞ்சம் கிளென்சிங் ஜெல்லை மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன், ஆட் பண்ணுறேன். இது எல்லாமே நல்லா பிளான்ட் எக்ஸ்ட்ராக்ட்ஸ்லேருந்து எடுக்கிறது தான். அதனால் ரொம்ப சேஃபாக இருக்கும், ரொம்ப மைல்டாகவும் இருக்கும். இது ஒரு கிளென்சிங் டிவைஸ். ஸோ நம்ம போர்ஸ்க்கு உள்ளே இருக்கிற டீப்பாக உள்ளே போயிருக்கிற அழுக்குகள், இறந்த செல்கள், இது எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு கொலாஜன் ஃபார்ம் ஆகும். அதனால் இது க்ளீன் பண்ண உடனே அவங்க பார்த்தா யங்கராக தெரியுவாங்க. அழுக்குகள் போகிறது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேஸும் ரொம்ப யூத்ஃபுல்லாக தெரியும். இப்போ நான் ஒரு சைடு செய்யும்போதே உங்களுக்கு தெரியும் வித்தியாசம். இன்னொரு பக்கம் எப்படி இருக்குது, இந்த பக்கம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் நேரம் ஆனில் இருக்கும், அப்புறம் அதுவே ஆட்டோமேட்டட், அதனால் தானே ஆஃப் ஆகும். அதுக்கப்புறம் வேணும்னா நம்ம திருப்பி அதை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இவங்க ஏஜில் 50+ உள்ளவங்களுக்கு நெக்கில் டெஃபினட்டாக லைன்ஸ் தெரிய ஆரம்பிக்கும், லூஸ்னஸ் இருக்கும். முதல்ல நம்ம பார்க்குறது நெக்கில் லூஸாக, ஸ்கின் லூஸாகிறத பார்க்குறோம். அதுக்கப்புறம் லைன்ஸ் பார்ப்போம். ஸோ நிறைய சேஞ்சஸ் தெரியும் நமக்கு. ஸோ டீப்பாக அந்த போரில் போய் கிளென்ஸ் பண்ணும்போது ரொம்ப நல்ல ஒரு ஃபீலிங் இருக்கும், நமக்கே ரிலாக்ஸிங்காக இருக்கும் இதை யூஸ் பண்ணும்போது. இப்போ நான் இன்னொரு சைடில் செய்ய போகிறேன். நம்ம மசில்ஸ் எல்லாம் இப்படி கீழே இருந்து மேல் நோக்கி போகிறதுனால நம்ம செய்கிறதும் அதே மாதிரி தான் செய்வோம். கிளென்ஸ் பண்ணுறதோடு கூட மசாஜும் இதில் நடக்குது. எவ்வளோ அழுத்தம் கொடுக்கணும் என்னன்றது அதுக்கு ஆல்ரெடி அது ப்ரீ டிட்டர்மின்ட். அதனால் ரொம்ப அழுத்தினா அது ஸ்டாப் ஆகிடும். கரெக்டான அளவில் கொடுக்கணும். ஸோ இந்த லூமி ஸ்பாவில் செய்யும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். கிளைண்ட் ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. டெட் ஸ்கின், பில்டப், ஓல்டு மேக்கப், ஃபவுண்டேஷன் அதெல்லாம் வந்திருக்கு. ஸோ இதுலேயே ஓரளவுக்கு நம்ம க்ளீன் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தெரியுது. இப்போ நம்ம வாட்டர் வச்சு ஃபஸ்ட் நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கலாம். நோஸில் இருக்கிற பிளாக் ஹெட்ஸ் எல்லாமே வந்திருக்கு. ஸோ க்ளீனாக இருக்குது. இப்போது ஸ்கின் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ லூமி ஸ்பா செஞ்சு அவங்க ஃபேஸ் நல்லா வைப் ஆஃப் பண்ணிட்டோம். நல்லா கிளென்ஸ் ஆகிருக்கு. அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, தொட்டு பார்த்தா அவங்களே சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப சாஃப்ட் ஆகிடும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே. அவ்வளோ நல்ல ஒரு சேஞ்ச். செகண்ட் ஸ்டெப்பாக நான் யூஸ் பண்ண போகிறது என்னென்னா கேல்வானிக் அப்படின்ற கருவி. இது ரொம்ப மேஜிக்கலான ஒரு கருவி. இதில் ப்ளஸ் மைனஸ் 2 இருக்குது. ஸோ இந்த மைனஸில் கொடுக்கும்போது அழுக்குகள்லாம் வந்துடும், ப்ளஸில் கொடுக்கும்போது எல்லா ஊட்டச்சத்தையும் உள்வாங்கிக்கும். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். லூயி கேல்வனி அப்படின்றவரால் 1800s கண்டுபிடிக்கப்பட்டது. பட் இப்போவும் அதை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ பியூட்டி ரிலேட்டட் எக்யூப்மெண்ட்டுன்னு பார்த்தா கேல்வானிக் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. ஸோ இதுதான் இப்போ நான் அடுத்ததாக யூஸ் பண்ண போகிறேன். ஃபேஸ் மிஸ்ட் பண்ணிக்கிறேன், அவங்க கையிலையும் மிஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணுறது நெகட்டிவ் ஜெல். ஸோ இந்த ஜெல் யூஸ் பண்ணி அவங்க ஃபேஸில் எல்லாமே நான் அப்ளை பண்ணுறேன்.
ஆன் ஆயிடுச்சு. ஸ்கின்ல வச்சுக்கோங்க. யா. ஸோ இது வந்து ஏஐ ட்ரிவன். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொண்ட இந்த கருவி இப்போ பியூட்டியில் ரொம்ப லேட்டஸ்ட்டாக உள்ளது. ஏன்னா இது அவங்களுடைய ஸ்கின் டைப்புக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ நேரம் ஒர்க் ஆகணும், என்ன மாதிரி ஒர்க் ஆகணுன்றது அதை கணிக்கும். அதனால் இப்போது ஃபஸ்ட்டு அவங்க கையில் கொடுத்து அதுக்கப்புறம் அது ஆன் ஆன பிறகு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் நான் எடுக்கிறேன். ஸோ இதை இவங்களுக்கு தேவையான அளவு இந்த இதை கொண்டு போகும் உள்ள அதை நல்லா க்ளீன் பண்ணணும் அப்படின்றதுனால நல்லா கிளென்ஸ் பண்ணோம். இந்த மைனஸ் அப்படின்றதில் வந்து டெட் ஸ்கின், டர்ட் எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வரதுக்காக செய்கிறது. ஸோ இது கொஞ்சம் நேரம் ஆனில் இருக்கும், 2 நிமிஷம் வரையில். அதுக்குள்ளே நம்ம ஃபுல் ஃபேஸையும் கவர் பண்ணணும். கேல்வனிக்ன்ற கருவி ரொம்ப வருஷமாக இருந்தாலும் கூட இது வந்து ரொம்ப லேட்டஸ்டானது. இது அந்தந்த பர்சனுக்கு தகுந்த அளவுக்கு ஒர்க் ஆகும். ஃபேஸ் எப்படி லிஃப்ட் ஆகிட்டு வருதுன்னு பாருங்கள். இந்த கேல்வானிக்கோட மைனஸில் கொடுக்கும்போதே நமக்கு தெரியுது மசிலில் ஒர்க் ஆகும். ஸ்கின்னை விட உள்ளே இறங்கி நம்ம மசிலில் லிஃப்ட் பண்ணோம். கூடவே நம்மளுடைய வேண்டாத செல்களை எடுக்கும். ஸோ மைனஸில் கொடுத்து நான் வந்து கொஞ்ச நேரம் அது நல்லா உள்ளே பெனிட்ரேட் ஆகி உள்ளே இருக்கிற அழுக்குகள், டெட் ஸ்கின் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர்றதுக்காக செஞ்சோம். இப்போது பார்த்தா நல்லா இருக்குது. ஸ்கின் பளபளன்னு இருக்குது. கொஞ்சம் அங்கங்கே ஒரு ரெட்னஸ் தெரியும். ஏன்னா அது வந்து ஒரு லைட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கரண்ட் இல்லையா, அதனால் லேசாக இருக்கும். ஸோ இங்கே இருக்கிற அந்த ரெட்னஸ் எல்லாம் வந்து இப்போ நம்ம துடைக்கும் போதே அது எல்லாமே போயிடும். அது மட்டும் இல்லாமல் அடுத்தது நம்ம பாசிட்டிவ் கரண்ட் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்கின் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா 40+ உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபுல் ட்ரீட்மெண்ட்டை செய்யலாம். மற்றவங்க வந்து இந்த ஃபஸ்ட் பார்ட்டோடு ஸ்டாப் பண்ணலாம். யங் பீப்புள் வந்து ஜஸ்ட் ஃபஸ்ட் பார்ட் லூமி ஸ்பா மட்டும் அவங்க செஞ்சு டெய்லி கூட செய்யலாம். அடுத்த ஸ்டெப் போகலாம். இந்த லாஸ்ட் ஸ்டெப். ஸோ லாஸ்ட் ஸ்டெப் செய்கிறதுக்கு முன்னால் நான் லைட்டாக மிஸ்ட் பண்ணிக்கிறேன் வாட்டரால். இப்போ நான் வந்து ப்ளஸ் ஜெல் யூஸ் பண்ண போகிறேன். முதல்ல யூஸ் பண்ணது நெகட்டிவ் ஜெல், இப்போ யூஸ் பண்ணுறது பாசிட்டிவ். ஸோ இதை நான் இது மேலே போட்டுட்டு அவங்க ஃபுல் ஃபேஸ்லேயும் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் அந்த கிளையண்ட்டோட கையிலேருந்து கேல்வானிக் மோடில் ப்ளஸ் மோடில் எடுத்து அவங்களுக்கு பதிலாக நான் செய்கிறேன். ஸோ அதனால் இதை நான் என்னோடய கை அவங்கள டச் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் அது வந்து பாஸ் ஆகும், நல்லா லிஃப்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த இடத்துல செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக நல்லா அந்த இடம் லிஃப்ட் ஆகும். நம்ம ஸ்கின்னுக்கு வேணுங்கிற ஊட்டச்சத்து தான் இது. ஏதோ மெஷின் யூஸ் பண்ணுறாங்களேன்னு பயப்பட வேண்டாம். நம்ம ஸ்கின்னுக்கு கொடுக்க வேண்டிய ஊட்டச்சத்து இது நம்ம பாஸ் பண்ணுறோம். பல 100 வருஷங்களாக இருக்கக்கூடிய ஒரு கருவி தான் அது கேல்வானிக் அப்படின்றது. அதனால் அழகு சிகிச்சைக்குன்னு உள்ள ஒரு கரண்ட்டுன்னு சொல்லும்போது பயப்பட வேண்டாம். ரொம்ப மைல்டு, ஒன்றுமே தெரியாது. கண் அடியிலலாம் இப்போ இவங்களுக்கு ரொம்ப ஐ பேக்ஸ் தெரியுது. அதனால் அந்த இடத்துக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். கண் கருவளையத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஃபுல்லாக அந்த ஃபோர்ஹெட்டில் நிறைய பேருக்கு நிறைய ரிங்கிள்ஸ் இருக்கும். ஏன்னா ரொம்ப யோசிக்கிறவங்களுக்கும் ரொம்ப நேரம் வந்து தூங்காமல் இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் அது எக்ஸ்ப்ரெஷன் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி அந்த எக்ஸ்ப்ரெஷன் லைன்ஸ் வரக்கூடிய இடம் தான் இது. கண் சுற்றி உள்ள டார்க் சர்க்கிள்ஸ், வாயோடைய உரங்களில் இருக்கக்கூடிய அந்த தோய்வு, முதல்ல இருந்த ஃபேஸ்க்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஐப்ரோஸில் வந்து லிஃப்ட் பண்ணாலே ஃபேஸ் ரொம்ப யங்காக தெரியும். நிறைய பேருக்கு இந்த ஐப்ரோ வந்து ரொம்ப க்ரௌடடாக கண்ணம் கிட்ட இறங்கின மாதிரி இருக்கும். அவங்களுக்கும் இந்த ஐப்ரோவை நல்லா லிஃப்ட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஜா லைன் தான் சீக்கிரமாக வயசான தோற்றம் இருக்கும்.
ஸோ அந்த ஜா லைன்லேயும் நான் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுறேன். சில பேருக்கு 2 நிமிஷத்துக்கு மேலேயே கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அப்படி தேவையாக இருக்கும்போது 2 மினிட்ஸ்க்கு மேலே கூட நம்ம திரும்பி ரீசெட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அவங்க ஃபேஸை நல்லா கிளென்ஸ் பண்ணலாம். அங்கே இருக்கிற அந்த பாசிட்டிவ் ஜெல்லாலேயே கொஞ்சம் ஹேண்ட் மசாஜும் நான் கொடுக்குறேன். ஏன்னா அது அப்படியே உள்ளே இறங்கினா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நாள் நல்ல ரிசல்ட் இருக்கும். பாடி சால்ட்ஸ் தான் இதில் இருக்கிறது எல்லாமே. ஸோ நம்ம நார்மலாகவே சோடியம் குளோரைட் தான் பெரிய பாடி சால்ட் நம்ம பாடியில் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி கேல்வானிக் கொடுக்கும்போது சோடியமும் குளோரினும் தனியாக பிரிகிற அந்த தருணத்தில் வந்து நம்ம மைனஸில் கொடுத்தோன்னா எல்லாம் அந்த குளோரினோட இதெல்லாம் மைனஸ் அதெல்லாம் வந்து அழுக்குகளை பிளாக் ஹெட்ஸ் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வரும். அந்த தருவாயில் நம்ம வந்து ப்ளஸில் கொடுத்தோன்னா நம்ம போட்டிருக்கிற ஊட்டச்சத்து எல்லாமே இந்த சோடியம் அது வந்து உள்ளே போகும். ஸோ அந்த மாதிரி ஒரு இது ரிசல்ட்டை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். கேல்வானிக் யூஸ் பண்ணும்போது மைனஸ் ஜெல் ப்ளஸ் ஜெல் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிவிட்டு கூடவே இந்த கருவியால் அதை உள்ளே செலுத்துகிறோம். ஸோ ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். வெரி எஃபெக்டிவ் ஆன்டி ஏஜிங். பெரிய பெரிய கருவிகள்லாம் தேவையாக இருக்காது. ஸோ அதனால் எல்லாமே அப்படியே உள்ளே போயிடுச்சு அவங்களுடைய ஸ்கின்குள்ளே. இது வந்து 15 days ஒன்ஸ் செய்யலாம். கொஞ்சம் ஓல்டர் பீப்புள், சின்னவங்க வந்து மாதத்தில் ஒரு நாள் செய்யலாம், இல்லை 2-3 வாரத்துக்கு ஒரு முறை செய்யலாம். ஸோ எல்லா ஜெல்லும் அப்படியே உள்ளே போயிடுச்சு. ஸோ லைன்ஸ் ரிங்கிள்ஸ் எல்லாம் நிறைய காணாமல் போயிருக்கு. செய்ய இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சிட்டிங்கில் இந்த அளவுக்கு தான் நமக்கு டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியும். இதுவே பெரிய டிஃப்ரென்ஸ் தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த கண்ணடியில் அவங்களுக்கு ரொம்ப ஹெவியாக இருந்தது. ஐ பேக்ஸும் லாஃப் லைன்ஸும் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. ஸோ வேண்டாத அந்த ஜெல் எல்லாத்தையும் தொடச்சாச்சு. இப்போ கொஞ்சமாக ஒரு மாய்ஸ்சரைசிங் க்ரீம் இதை நான் யூஸ் பண்ணி லைட்டாக மசாஜ் கொடுக்க போகிறேன். மெயினாக நமக்கு ஒரு ஏஜுக்கு மேலே தேவையானது என்னென்னா அந்த நெக்குக்கு வேணுங்கிற ஒரு லிஃப்ட். ஸோ இந்த நெக் வந்து இருக்கிறதுலையே நம்ம ஃபேஸ் கிட்ட உள்ள அந்த மசில்ஸில் இது ரொம்ப தின்னான ஒரு மசில். அதனால தான் அது சீக்கிரமாக லூஸ் ஆகிடுது. அதனால் அந்த மசிலை நல்லா லிஃப்ட் பண்ணுறதுக்காக நல்ல மசாஜ். அதுக்கப்புறம் ரெஸ்ட் ஆஃப் த ஃபேஸில் மசாஜ் பண்ணலாம். அதே மாதிரி தான் அந்த வாயை சுற்றி உள்ள அந்த மசிலும் சீக்கிரமாக வயசான தன்மை அடையக்கூடியது. ஸோ அதையும் கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். அடுத்து கண்ணை சுற்றி, சீக்ஸில், நெத்தியில், கண்களுக்கு மேல் பகுதி, கண்ணுக்குள்ளே போகாமல் எவ்வளோ வேணால் செய்யலாம். அப்படியே ஃபுல்லாக அப்சார்ப் ஆகிடுச்சு எல்லாமே. ஜஸ்ட் ஒரு 10-15 மினிட்ஸ்க்குள்ளே ஒரு நல்ல லிஃப்ட் உள்ள ஒரு ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் பார்த்துருக்கீங்க இப்போது. ஸோ இது வந்து ரொம்ப லேட்டஸ்டானது. இதோடு கூட நம்ம நல்லா நிறைய தண்ணி குடிக்கணும், நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும். இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஃபுல்லாக முடிச்சுட்டு பார்க்கலாமா? கடைசியாக யூஸ் பண்ணுறது சன்ஸ்க்ரீன் SPF 15. ஸோ இதுலேயே இருக்குது. சும்மா லைட்டாக அவங்களுக்கு இப்போ அவங்க வெளியில் போகலை, இருந்தாலும் நான் அவங்களுக்காக அதை அப்ளை பண்ணி காட்டுறேன். ஸோ சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணும்போது ரொம்ப பிட் பை பிட் அப்ளை பண்ணுறது நல்லது. மொத்தமாக அப்படியே வச்சு தேய்க்கும்போது எல்லா இடத்துலையும் அது படாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இடமா கவர் பண்ணியிருக்குமா அப்படின்னு பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி அப்வர்ட் மூவ்மெண்ட்ஸில் கவர் பண்ணலாம். சன்ஸ்க்ரீன் இல்லாமல் வெளியில் போகிறதே ரொம்ப தவறு. இப்போ இருக்கிற இந்த வெயிலில் அது மாதிரி செஞ்சால் கண்டிப்பாக ஃபேஸில் பிக்மெண்ட்ஸ் வரும், நிறைய ப்ராப்ளம்ஸ் ஏற்படும். அதனால் மறக்காமல் சன்ஸ்க்ரீனை யூஸ் பண்ணுங்கள். அது இந்த மாதிரியான ஒரு சிகிச்சையெல்லாம் செய்யும்பொழுது கண்டிப்பாக எண்டில் அதை யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம மாடலோட ஃபேஸ் பார்க்கும்போது எவ்வளோ லிஃப்ட் ஆகிருக்கு, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. அவங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ நல்ல லிஃப்டிங் இருக்குது, ஃபேர்னஸ் இருக்குது. ஸோ இதுதான் மெயினாக நமக்கு வேணும். அதனால் இந்த ஏஜுக்கு அவங்களுக்கு தேவையானது ஒரு நல்ல லிஃப்ட். ஸோ ஆன்டி ஏஜிங்காக இருக்கிறதுனால ஒரு யங் ஃபீல் இருந்தால் எல்லாருக்குமே நல்லா தானே இருக்கும். ஸோ அந்த விதத்தில் இது வந்து ரொம்ப நல்ல ஒரு ஸ்பா, ஃபேஸ்க்கான ஒரு ஸ்பா. இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணலாம்.